ஹாய் வணக்கம், வெல்கம் டு சௌமியா உலகம். இன்றைக்கி நம்ம உளுத்தம்பருப்பு புட்டு செய்ய போகிறோம். வாங்க இந்த உளுத்தம்பருப்பு புட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் ஒரு அழாக்கு உளுந்து எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஒரு அழாக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். இந்த அழாக்கில் தான் ஒரு அழாக்கு உளுந்தும் ஒரு அழாக்கு பச்சரிசியும். இப்போ இது ரெண்டுத்தையுமே நம்ம வறுத்துக்கணும். ஃபஸ்ட்டு நான் பச்சரிசியை வறுத்துக்கிறேன். நல்லா நம்ம பொரி அரிசின்னு சொல்லுவோம் இல்லையா, சும்மா வெறுமனே பொரி அரிசி வறுத்து சாப்பிடுவோமே, அந்த மாதிரி வர வரைக்கும் இந்த பச்சரிசி நல்லா பொரி அரிசி மாதிரி வறுத்துடணும். இப்போ இது வறுத்ததுக்கப்புறம் இதை நம்ம தனியாக ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். நல்லா கலர் மாதிரி வந்திருக்குது பாருங்கள், அந்த அளவுக்கு வரணும். இப்போது அரிசி வறுத்தாச்சு. இப்போ அதே கடாயிலேயே உளுந்து சேர்க்குறேன். அரிசி ஃபஸ்ட்டு போட்டது ஏன்னா அது நல்லா கொஞ்சம் ஹீட் ஆகும். அதுக்கப்புறம் உளுந்து சேர்த்தோம்னா உளுந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கணும். ஸ்பீடாக வச்சுட்டா தீஞ்சிடும், உள்ளே எல்லாம் சரியாக வறுபடாது. இப்போ ரெண்டுத்தையுமே ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். அதாவது ரவை பக்குவத்துக்கு அரைச்சிக்கணும். இப்போ அரைச்ச மாவை லேசாக தண்ணி ஊற்றி கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்க்கும் போது நம்மளுக்கு அந்த இனிப்பு தன்மையை கொஞ்சம் கூட்டி கொடுக்கும். அதனால் உப்பு சேர்த்துருக்கேன். தண்ணி ஒரேடியாக மொத்தமாக ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து பெசறி விடணும். நான் எப்படி தெளித்து பிசைகிறேன் பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சமாக சுற்றி அப்படியே ஊற்றிட்டு பிசைஞ்சு விடணும். மாவு பார்த்திங்களா எந்த அளவுக்கு இருக்குது. இப்படி நம்ம கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சோம்னா புடியாக அப்படியே நிற்கணும். உதுத்து விட்டோம்னா அப்படியே உடஞ்சி விழுந்துடணும் உதிரியாக. அந்த மாதிரி அளவுக்கு நம்ம இந்த தண்ணி ஊற்றி மாவை பிசைஞ்சு எடுத்தாச்சு. இது ஒரு காட்டன் டவுலில் போட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ இதை ஒரு 15 நிமிஷம் நம்ம இதை ஆவி வச்சிடலாம். 15 நிமிஷம் நல்லா ஆவியில் வேகட்டும். அதுக்குள்ளே தேங்காய் திருவி எடுத்து வச்சுருக்கேன் நான். இந்த தேங்காவும் அந்த மாவு கூடவே சேர்ந்து வேக வைக்கிறதுனா கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் தனியாகவே போட்டு கலரிக்கிறேன். மாவு பார்த்திங்களா எவ்வளோ அழகாக உதிரியாக இருக்குது. வெந்துடுச்சு மாவு. 15 நிமிஷம் ஆயிடுச்சு. 15 நிமிஷம் விட்டு அப்படியே உடனே எடுக்காமையும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஆவிலே வச்சுருந்தேன் நான். அதுக்கப்புறமா இப்போ தான் எடுக்கிறேன். பாருங்கள், உடச்ச உடனே எவ்வளோ அழகாக கொட்டுது பாருங்கள், பலன்னு தனித்தனியாக. இந்த மாதிரி தான் இருக்கணும் எப்பயுமே. புட்டு இந்த மாதிரி உதிரியாக இருந்தால் தான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சப்போஸ் உண்டை கட்டிடுச்சு அப்படின்னா ஜல்லடையில் வச்சு தேய்ச்சி விட்டு ஜலிச்சிங்கன்னா அழகாக உங்களுக்கு உதிரியாக வந்துடும். எனக்கு இப்போது நான் ஜல்லடையிலலாம் செய்ய போகிறது கிடையாது. இதுவே எனக்கு நல்லா உதிரியாக வந்திருக்கு. நல்லா சூடாக இருக்குது. பிறகு 1 2 இருக்கிறதெல்லாம் உடச்சி விட்டுட்டு இப்போ நம்ம இதில் தேங்காவை சேர்த்துக்கலாம். நல்லா உடச்சி விட்டுறணும். இதிலே ஏலக்காய் பவுட்ரு இல்லை ஏலக்காய் தட்டி சேர்க்கறதுனால சேர்த்துக்கலாம். வாசனைக்கு நல்லாயிருக்கும். கையை வைக்க முடியல, நல்லா கொதிக்குது. இதுக்கு சர்க்கரை நாட்டு சர்க்கரை அப்படி இல்லைன்னா நான் வெள்ளை சர்க்கரை தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணால் கூட, இல்லைன்னா பனங்கற்கண்டை மிக்சியில் அடித்து சேர்த்தாலும் அதுவும் நல்லாயிருக்கும். அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. எங்கள் வீட்டில் வெள்ளை சர்க்கரையை தான் சேர்க்க சொன்னாங்க, அதனால் நான் இதை சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா கொட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்தாச்சு. சூப்பராக நம்மளுக்கு உளுத்தம்பருப்பு பச்சரிசி புட்டு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். சூப்பராக வீட்லேயே ஹெல்த்தியாக செஞ்சாச்சு. இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோவை பார்த்ததுக்கு தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சௌமியா உலகம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.